எப்படி ஆரம்பிச்சது? அந்த ரொம்ப பெருமையா இருக்குங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சது. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. பாருங்க ப்ரோ, எங்களை புல்லு புடுங்க விட்டாங்க ப்ரோ. டேய் நான் வில்றா, எல்லா வேலையும் சொல்றாங்கடா. புல்லு புடுங்க விட்டாயே. வந்த புதுசில் நம்ம போய் சொல்லுவோம், எல்லா வேலையும் செய்வேனே, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம செய்வோம் தான் வெளிநாடு கிளம்புவோமே. அதை நம்ம அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மாட்டினோம். எல்லா வேலையும் சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு 80ஆம் கல்யாணம் இல்லது? ஆமாம் ஆமாம், 80வது. அப்பாவுக்கு வந்து 80வது வயது. 60ஆம் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 10 வயசு, 60 வயசு வரும்போது. அப்பாவோட 50 வயசுல தான் நான் பிறந்தேன். இங்க இருக்கும்போது வெல்டிங் அந்த இதெல்லாம் பார்த்து வெல்டிங் ஒர்க் தான். எந்த வயசுல இருந்து? நான் ஒரு 18 வயசுல இருந்து ஐடிஐ முடிச்சது 16 வயசுல. 16 வயசுலேருந்தே கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். 12 to 13 நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்கு, ரிபோ இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு. 5000 மாசத்துக்கு? மாசம் 5000 ரூபா. 18 வயசுல பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு மலேசியா கிளம்பிட்டேன். ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு தான். போன நாள்ல இருந்து 3 வருஷம் லீவே இல்லாமல் ஃபுல் ஒர்க்கு, எல்லா வேலையும் செய்யணும். போனவொடனே பாத்திரத்தை கழுவுனேன், பாத்திரத்தை கழுவிட்டு வெங்காயம் உரிச்சிட்டு கண்ணெல்லாம் தண்ணீர் வந்துச்சு. புரோட்டா போட கற்றுக்கிட்டு அங்கே ஒரு மாஸ்டர் ஆகி, அதனால அப்புறம் நான் மால்டீவ்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மால்டீவ்ஸ்க்கு போனேன். மால்டீவ்ஸ்க்கு போனோன்னா எடுத்தவொடனே 30,000 சம்பளம், அதுக்கப்புறம் 60,000 சம்பளம். கம்பெனி ஸ்டாஃபாக மாற்றிட்டாங்க. 80,000, 90,000. ஒரு பிஸியில் வந்து கல்யாணம் பண்ணுன்ற ஆர்வத்தில் அந்த சேலரி எல்லாம் விட்டுட்டு 1,70,000 வாங்கினேன். கல்யாண டைமுக்கு வரும்போது 1,90,000 வந்துச்சு. இவ்வளோது வந்துச்சு. ஆனால் நம்ப மாட்டாங்க, மால்டீவ்ஸில் இவ்வளோ சம்பளமா அப்படின்னு. ஆனால் இப்போ இன்னும் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் அப்பாவுக்கு 80ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நல்லா அழகாக பேசுகிறீங்க. ஆனால் உங்களை பற்றின இமேஜ் வேறு மாதிரி இருக்கும். லூஸ் மாதிரி பேசுகிறோம் இப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஏதோ ஒரு மூஞ்சி, என்ன வடிஞ்ச மூஞ்சிடா, இந்த மூஞ்சிடா, அந்த மூஞ்சிடான்னு சொல்லுவாங்க. போர்விகால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். வணக்கம். வணக்கம் வேல் ப்ரோ. மெய்ஞான செந்தில்குமார். மெய்ஞான செந்தில்குமார். மெய்ஞான செந்தில்குமார். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களை பற்றின ஒரு இமேஜ் வந்துட்டு எனக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அம்மா அப்பாவுக்கு 80ஆம் கல்யாணம் இல்லது? ஆமாம் ஆமாம், 80வது. அப்பாவுக்கு வந்து 80வது வயது. அப்பா வந்து 1947 ஆகஸ்ட் 10 பிறந்தாங்க. ஆகஸ்ட் 10 பிறந்து இது வந்து 79 ஆண்டு நிறைவடைஞ்சு 80வது ஆண்டு தொடக்கம். அதில் வந்து அப்பாவுக்கு வந்து 80வது விழா, திருமண விழா நடைபெற்று இன்றைக்கி வந்து இப்போ தான் தாலி கட்டி முடித்தாங்க. சிறப்பாக எல்லாமே நீங்கள் கவர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக எங்களுக்குமே வந்துட்டு இப்போ நான் பொதுவாக 60ஆம் கல்யாணம் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். 80ஆம் கல்யாணம் பண்ணலாம், 60ஆம் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 10 வயசு, 60 வயசு வரும்போது. அப்பாவோட 50 வயசுல தான் நான் பிறந்தேன். அதனால அப்போலாம் நாங்கள் சின்ன பசங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு 80 வயசு தொட்டுருச்சு. இப்போ எனக்கு ஒரு 30 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அதனால இப்போ அப்பாவுக்கு 80வது கல்யாணம். 80ஆம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா யாரோடது? அப்பாவோட அம்மா சொல்லிட்டு போனாங்களாம். அது வந்து இப்போ கேட்டேன், அப்பாவோட அம்மா வந்து 80ஆம் கல்யாணம் பண்ணுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்பாவுக்கு வந்து 80 வயது ஆனோன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த டைமில் நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தனால அப்பாவோட ஆசை தான் இது. அப்பாவோட ஆசை இப்போ கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். பட் அது எல்லாருக்கும் நிறைவேறுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்போ அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமாயிடுச்சு. முடியாமாயி சீரியஸ் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நான் எனக்கு 22 எல்லாம் அப்பாவுக்கு வாயில் ஒரு பூஞ்சை நெய் மாதிரி கொரோனா டயத்தில் வந்து வாயில் ஒரு ஹோல் ஆகிடுச்சு. ஹோல் ஆகி போய் சாப்பிடாம டயர்ட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் வந்தேன். நான் மால்டீவ்ஸ்லேருந்து வந்து அப்பாவுக்கு கவனிச்சுக்கிட்டு அப்பா சரியாயிட்டாப்புல. சரியாயிட்டு அதுக்கு நாங்கள் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப நான் மால்டீவ்ஸ் போனேன்னா அப்பாவுக்கு முடியாமல் வந்துருச்சு. காய்ச்சலாகி உடம்பெல்லாம் டயர்டாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த நான் லீவுக்காக, அர்ஜென்ட் லீவுக்காக வந்தேன். அர்ஜென்ட் லீவுக்காக நான் வந்து எமர்ஜென்சி அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இப்போ போய் நம்ம அப்பாவை பார்க்காம வேறு எப்போ போய் பார்க்குறது? அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படி கேள்விப்பட்டு வர்றதுக்கு நம்ம லீவு கேட்டு போய் அப்பாவை போய் பார்த்துருவோம். போய் பார்த்துடலான்னு வந்தது. அப்புறம் இப்போ ஆகஸ்ட் 10 பர்த்டே வருதா, அந்த பர்த்டே 80ஆம் கல்யாணம் வச்சிடலாம். ஏன்னா ஆடி மாதம் சில இந்த முகூர்த்தம்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ ஆடி மாதம் இந்த இதுக்கெல்லாம் முகூர்த்தம் கிடையாது. இது வந்து செலிப்ரேட் பண்ணுறது, இது 80ஆம் கல்யாணம் விதிகளை மீறி நடக்கிறது தான் இதெல்லாம். அதனால நம்ம 80ஆம் கல்யாணம் பண்ணிடலான்னு இந்த மாதத்தில் டிசைட் பண்ணிட்டாங்க, பர்த்டே அன்னைக்கே. ஓகே, அதனால எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிட்டோம். இப்போ நீங்க எப்போ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது? ஐ மீன் வேலை இங்க இருக்கும்போது வெல்டிங் அந்த இதெல்லாம் பார்த்து வெல்டிங் ஒர்க் தான். எந்த வயசுல இருந்து? நான் ஒரு 18 வயசுல இருந்து ஐடிஐ முடிச்சது 16 வயசுல. 16 வயசுல இருந்தே கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட 16 வயசுல இருந்து 2012 ஐடிஐ முடிச்சேன். 2012 ஐடிஐ முடிச்சேன். ஐடிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மலேசியா போகிறேன்னு 2016 பாஸ்போர்ட்லாம் எடுத்தேன். 18 வயசு 2016. 18 வயசில் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு மலேசியா கிளம்பிட்டேன். மலேசியாவில் போயிட்டு
ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு தான். போன நாள்லேருந்து 3 வருஷம் லீவே இல்லாமல் ஃபுல் ஒர்க்கு. போனோடனே அதான் தெரியுமே, மலேசியாவில் ஒர்க்கெல்லாம் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. எல்லா வேலையும் செய்யணும். போனவுடனே பாத்திரத்தை கழுவுனேன். பாத்திரத்தை கழுவிட்டு வெங்காயம் உரிச்சிட்டு கண்ணெல்லாம் தண்ணீர் வந்துச்சு. வெங்காயத்தை உரிச்சிட்டு புரோட்டா போட கற்றுக்கிட்டு அங்கே ஒரு மாஸ்டர் ஆகி கல்லில் நின்று புரோட்டா போடுவேன், சமைப்பேன். சாம்பார், மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் வெரைட்டியில் 4 வெரைட்டி மலேசியன் பாஷை தெரியும். மலேசியாவில் 3 வருஷம் வந்திருக்கேன். மலாய் பாஷெல்லாம் நல்லா பேசுவேன். இந்த செல்லமா தட்டா, ஆவா சஞ்சிங் அந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல ஒரு சில சினிமாலாம் வரல. அதனால் மலாயெல்லாம் நான் சூப்பராக பேசுவேன். மலாய் பேசுவேன். அதனால் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். அது பெரிய ஸ்டோரி. அது அங்கேருந்து கிளம்பி வந்ததெல்லாம் கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. அது மீடியா அது தாங்க, அது ஒரு 20 மினிட் வரும். பெரிய ஸ்டோரி. மலேசியாவிலேருந்து வந்தேன். வந்து திரும்ப இங்கே வந்து திரும்ப வெல்டிங் ஜாப்பை பண்ணேன். வெல்டிங் ஒர்க்கில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மால்டீவ்ஸ்க்கு வெல்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம ஊர்லேருந்துலாம் போயிருக்காங்க, நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதனால அப்புறம் நான் மால்டீவ்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மால்டீவ்ஸ்க்கு போனேன். மால்டீவ்ஸ்க்கு போனோன்னா எடுத்தவொடனே 30,000 சம்பளம். அதுக்கப்புறம் 60,000 சம்பளம். கம்பெனி ஸ்டாஃபாக மாற்றிட்டாங்க. 80,000, 90,000. அது சர்வீஸ் சார்ஜை பொறுத்து. மந்த்லி நமக்கு பேசிக் சேலரி $500. $500 அப்போ வந்து 70 ரூபா போயிட்டு இருந்துச்சு டாலரு. 35 ரூபா வந்துட்டு இருக்கு. அப்புறம் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் ஒரு $500 வரும். அப்போ 60 ரூபா வரும். வீட்டுக்கு 30,000 போட்டு விட்டுருவேன். கம்பல்சரி அந்த 30,000 சேலரி போயிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா வர சர்வீஸ் சார்ஜ்லாம் என்னோட சார்ஜுக்கு போட்டு வச்சுக்கிட்டேன். அதில் போட்டு வச்சு தான் நம்ம அந்த MSK டாலர் செயின் வாங்கினது. 2021 வாங்கினேன். MSK டாலர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாடா சுமோ ஒன்று வாங்கினேன். அதை ஓட்டாமே கிடந்து வீட்டில் பேட்டரி லோ ஆகி கிடக்குது. சுமோ ஒன்று வச்சுருக்கேன். அது 22 கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். எப்படின்னா நம்ம 18 வயசில் கம்பெனிக்கு போயிட்டு இருப்போம்ல, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம கார் வாங்கிட்டு தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். என்ன அவனோட அச்சீவ்மெண்ட்னாலும் கார் வாங்கண்டா, வாழ்க்கையில் கார் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லுவோம்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டு தான் அவன் பொண்ணு வீட்டுக்கு போனோம். இப்போ கார் வாங்கியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னும் வீடு மட்டும் கட்டலை. ஒரு பிஸியில் வந்து கல்யாணம் பண்ணணுன்ற ஆர்வத்தில் அந்த சேலரி எல்லாம் விட்டுட்டு 1.70 வாங்கினேன். கல்யாண டைமுக்கு வரும்போது 1,90,000 வந்துச்சு. இவ்வளோது வந்துச்சு. ஆனால் நம்ப மாட்டாங்க, மால்டீவ்ஸில் இவ்வளோ சம்பளமா அப்படின்னு. மாதம் 2 லட்சம். 1,90,000, 1,70,000 இந்த மாதிரி வரும். சர்வீஸ் சார்ஜை பொறுத்து ஜனவரிலாம் இங்கே சீசன் டைமில் பேசிக் சேலரி நமக்கு $500 தான். அது இல்லாமல் $1,300, $1,500 சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே வரும். அதில் இப்போ 200 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதோட 1 மந்த் ப்ராஃபிட்லேருந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த 200 பேத்துக்கும். அதில் தான் $1,000 அப்படி வரும். அதனால் அங்கே வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ்லாம் வந்தோன்னே அந்த வேலையை நான் ஏன் போகலன்னா, பணம் வந்து எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். அப்போ டைலாகெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், நம்ம வந்து வாழ்க்கைக்காக பணத்தை சம்பாதிக்கணும், பணத்துக்காக வாழ்க்கையை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து வாழ்க்கைக்காக தான் பணத்தை சம்பாதிக்கணும், அதனால் நம்ம வாழணும், அதனால் ஃபேமிலியோடு இருப்போம்னு இங்கே இருந்தேன். வீடு கட்டலைன்ட்டு அதுக்கப்புறம் நான் மால்டீவ்ஸ் போனேன். மால்டீவ்ஸ் இப்போ திரும்ப போயிட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடு கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஃபினிஷிங் ஸ்டேஜே வரல. இப்போ தான் வயரிங்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் டைல்ஸ்லாம் போடணும். அதுக்கான இப்போ லீவில் தான் வந்திருக்கேன். லீவில் வந்திருக்கேன். அப்பாவோட மேரேஜ் இன்னைக்கு இதுதான் வேலை. இதுக்காண்டி தான் இந்த 10 நாள் நான் வந்து 1ஆம் தேதி வந்தேன். இந்த 10 நாளும் இந்த வேலை, வீட்டில் வெள்ளை அடிக்கிற வேலை இதுக்கே போயிடுச்சு. ஒரு ரெஸ்ட்டு கூட இல்லை கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி ஃபோன்லாம் அட்டன் பண்ண முடியல. ஃபோன் அதில் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோலாம் போடுறதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? வீடியோ போட ஆரம்பிச்சதுலாம் அது 2019 டிக்டாக் இருக்கும் போதுலேருந்து, டிக்டாக் காலத்துலேருந்தே நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு எப்படி ஆரம்பிச்சது? அந்த ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சது சின்ன ஒரு சில 2-3 வீடியோ அதை மாதிரி சொல்லிட்டேன். அந்த சொன்னதுக்கப்புறம் ஒரு மால்டீவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் வீட்டில் இருந்து நின்றுக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கா அப்படின்னு இந்த நக்கலை வாயக்காச்சு. அப்போ மொட்டை அடிச்சிருந்தேன். மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப பெருமையாக இருக்கா, நீங்கள்லாம் எனக்கு சிறந்த நடிகன்ற ஒரு விருதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதை மாதிரி ப்ரோ இந்த ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறது நல்லா இருக்குது ப்ரோ, இது இப்போ சொன்ன வீடியோலாம் வியூஸ் போயிருக்கு. அப்புறம் அம்மா வந்து கட்சி மீட்டிங்க்கு போனாங்க. நம்ம ஊரில் டிஎம்கேலாம் கட்சி மீட்டிங் போவாங்களே. கட்சி மீட்டிங் போகும்போது சேலை கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் வரும்போது எங்கள் அம்மாவோட சேலையை எடுத்து தோலை போட்டு அதான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ தான். அந்த மாதிரி ஒரு சில வீடியோவில் எடுத்துப்பேன். ரொம்ப பெருமையாக இருக்கா, எங்கள் அம்மா வந்து கட்சி மீட்டிங்கு போனாங்கோ டக்கலாம். அது நார்மலாக பேச சும்மா அந்த வீடியோக்காண்டி கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப பெருமையாக இருக்கா, எங்கள் அம்மா கட்சி மீட்டிங்க்கு போனாங்க, போன இடத்துல சேலை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு, இப்படியெல்லாம் சேலையை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டேன். அப்போ அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்களே, கமெண்ட்லாம் பண்ணுவாங்களே, கமெண்டில் வந்து ப்ரோ நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிற வீடியோலாம் நிறையா வியூஸ் போகுது, அதை ஒவ்வொரு வீடியோலையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யாருக்காண்டி வீடியோ போடுறோம், மக்களுக்காண்டி தான் போடுறோம். அப்போ அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணுமா இல்லையா, அவங்களுக்காண்டி. அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்கா, இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாங் மாற்றிட்டேன். அது வீடியோஸ்க்காக அந்த மாதிரி. மற்றபடி வீடியோவில் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு பக்கம் சைடில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது வேலையில் இருக்கவங்களாம் கேட்பாங்களா? ஐ மீன் வேலையிலையும் போயிட்டு வீடியோ போட்டுருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக மால்டீவ்ஸில் போட்டுருக்கீங்களா? வில்றா நான் என்னைய போயிட்டு இந்த வேலையில் அது வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக கேமராமேன் மட்டும் விட்டா அது ஓகே, அவர் வந்து கேமரா எடுத்துகிட்டு பாரு, நீ ஆங்கர் வேலை போவீங்க. உங்களை போய் தண்ணி எடுத்துகிட்டு வா,
இந்த செடியை ரெடி பண்ணு, இந்த மேட்டெல்லாம் ரெடி பண்ணு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை ரெடி பண்ண சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த இடத்துல உங்களோட ஃபீல் மாறும். டேய் நான் ஆங்கர்ரா, நான் கேமராமேன்ரா, என்னடா போய் பொருள் எடுத்து வர சொல்கிறீங்க? அந்த ஃபீல்டில் நான் வந்து வெல்டிங் வேலை எனக்கு எப்பயாச்சும் தான் வரும். ஒரு சில செட்டு போடுறது, கதவு அடிக்கிறது, இப்போ ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா வரும். அது இல்லாமல் நாங்கள் உட்காந்துருப்போம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். அவன் சூப்பர்வைசர் வருவான், ஒரு 10 மினிட்ஸ் வா, கொஞ்சம் வேலை இல்லையா, வேலை இல்லை அப்படின்னா வா, கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இந்த செடி இருக்கா, மால்டீவ்ஸை பற்றி நாங்கள் செடியெல்லாம் அலங்காரம் பண்ணி கெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ரெடி பண்ணுவோம். அதில் போய்ட்டு இந்த புல்லெல்லாம் பிடுங்கு அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் நேரம் இந்த புல்லை மட்டும் இப்போ வேணாம், அதுவும் நமக்கு ஃப்ரீடமாக விட்டுருவான். இப்போ வேணாம், சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் இதை பிடிங்கி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்மளோட ஜாப் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஜாப் எடுக்கும்போது, டே இங்கே பாருங்க ப்ரோ, எங்களை புல்லு பிடுங்க விட்டாங்க ப்ரோ, டே நான் வெல்டுடா, எல்லா வேலையும் சொல்கிறாங்கடா. நான் வந்த புதுசில் நம்ம போய் சொல்லுவோம், ஆனால் எல்லா வேலையும் செய்வேனே, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம செய்வோம் தான் வெளிநாட்டுக்கு கிளம்புவோமே. அதை நம்ம அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மாட்டினோம். எல்லா வேலையும் சொல்லுவாங்க, நம்ம அந்த மாதிரி சொல்கிறது, எல்லா வேலையும் சொல்கிறாங்க. நாம வேலையை நல்லா செஞ்சால் சம்பளத்தை ஏற்றி தருவாங்கன்னு வேலையை நல்லா செஞ்சோம்டா. ஆனால் அவங்க வேலையை தவிர இவன் நல்லா வேலை செய்கிறான்டா அப்படின்னு வேலையை தான் ஏற்றி தராங்களே, சம்பளத்தை ஏற்றி தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் நிறைய வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிடுச்சு. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து நீங்கள் அது காமெடி, அதை தாண்டி அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படியே சொல்கிறனால இது நடக்குது. அப்புறம் நிறையா நம்ம திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் ஃபோன் பண்ணி, ப்ரோ உங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட்டு நான் உங்களை காமெடியாக நினச்சேன், நீங்கள் வந்து நல்லா சோசியல் மெசேஜ் சொல்கிறீங்க, உங்களோட ரியாலிட்டியை காட்டுறீங்க, நான் இப்போ கூட மெண்டல் தாங்க, இப்போ கூட நான் காமெடியாக தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் எப்போவுமே காமெடி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்காண்டி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு திருச்சியில் உள்ள எஸ்ஐஸ்லாம் சூப்பர்வைசரு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க சொன்னாங்க. நான் காலையில் வருவேங்க, வந்ததுக்கப்புறம் எஸ்ஐ ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தவங்க கான்ஸ்டபிள் ஒன்று சொல்லுவார், ஒரு டீயை காப்பி கொடுக்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீ என்ன வேலையை செஞ்சம்மா அப்படின்னு கடைசியில் அவங்கள்ட்டே கேட்குறாங்களாம். ப்ரோ நீங்கள் செய்கிற வீடியோ தான் ப்ரோ நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு என்னோட லைஃப் அப்படியே நடக்குது, அதை நான் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், நீங்கள் எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், காலையில் நான் வேலைக்கு வந்தேன்டா, எங்கள் சூப்பர்வைசர் ஒரு வேலை சொன்னான்டா வெல்டிங் அடின்னு, அங்கே போகும்போது என் கூட வேலை பார்க்குற வெல்டர் இங்கே வாடா இந்த வேலையை செய்யடான்னு கூப்பிட்டு போனாங்க. அதை போய் முடிச்சவனே இன்னொருத்தன் வந்து வாடா இந்த வேலை செய்யடான்னு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா வேலையும் கூட்டி போயிட்டா கடைசியில் 3 பேரும் சேர்ந்து வந்து நீ என்ன வேலையடா செஞ்சேன்னு என்னைய திட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு தலை வலிக்குது, நான் போய் டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு போய் டீ குடிக்க கிளம்புறது. அப்புறம் டீ குடிக்க வாங்கயா, அது நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன், ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நன்றி, அந்த மாதிரி டீ குடிக்க வாங்கயா அப்படின்னு சொல்கிறேன். எல்லா லைஃப்லையும் டீ பிரேக்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டீ பிரேக்கில் தான் நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதே. ஒர்க்கிங் டைமில் எடுக்க மாட்டேன். இப்போ டீ டைமில் எடுக்கிறது, சாயங்காலம் எடுக்கிறது எல்லாத்தையும் வச்சு நைட்டு 10 மணிக்கு மேலே உட்காந்து போஸ்ட் பண்ணிடுவேன். வேலை செய்கிற நேரத்தில் அந்த டீ டைத்தில் வீடியோ கிளிப்லாம் எடுத்துருவேன், எடுத்து வச்சு அது பாட்டுக்கு இருக்கும். சாயங்காலம் வேலை மட்டும் போனோன்னா குளிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்கள பற்றி வெளியில் என்ன இருக்குன்னா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான்டா, வீடியோ போடுவான்டா அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினச்சேன், இவர் ஜாலியாக வீடியோ பண்ணுறாரு, அதே சமயம் வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்காரு போல, நல்லா இருக்காரு, இதுதான் என் இமேஜ். ஏன்னா நமக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் இப்போ இன்னும் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, வீட்டு அப்பாவுக்கு 80ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நல்லா அழகாக பேசுகிறீங்க. ஆனால் உங்களை பற்றின இமேஜ் வேறு மாதிரி இருக்கும், லூஸ் மாதிரி பேசுகிறோம் இப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்கன்னா அது நமக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு மூஞ்சி, என்ன வடிஞ்ச மூஞ்சிடா, இந்த மூஞ்சிடா, அந்த மூஞ்சிடான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்க ஒரு படங்களை ரிலீஸ் பண்ண அது நமக்கு தலைவரா, தளபதியா, தலைவனா, அண்ணனா மாறி வந்துடுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தான் நம்மளை வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, காமெடியனா பார்த்தாங்க இல்லையா. அதை நம்ம அந்த ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல உடனே நேற்றுலாம் வந்து அந்த ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்லுங்கிறாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு பழக பாலும் புளிக்கும்பாங்கள்ல, அது கேட்க அவங்களே ரசிச்சுட்டாங்க. அதனால் நீங்களாம் என் மேலே வச்சுருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலங்க. இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன், அதுதான் செஞ்சுருக்கேன், இனிமேட்டு அதான் செய்வேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களுக்காண்டி சிறந்த வீடியோ, நல்ல வீடியோலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி ஐயா. இப்போ ஆரம்பத்தில் ஊர்லலாம் உங்களை எப்படி பார்த்தாங்க? இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கும்போது ஊர் இப்போ எப்படி பார்க்குறாங்க? பல நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போதே ஏய் மாமா செல்ல எடுத்துட்டாரா அப்படின்னு தெரிச்சு ஓடுவாங்க. வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க. எது எடுத்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரா அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இவர் வந்தாரே செல்லு எடுத்துட்டு வரா, எதுக்கு எடுத்தாலும் செல்லு எடுத்துட்டு வரா, வீடியோ போட்டு வரா. அப்புறமேட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிரபலம் ஆனதுக்கப்புறம், வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆனதுக்கப்புறம், இந்த ரொம்ப பெருமையாக இருக்குன்ற ஒரு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வந்து இவர் எங்கள் மாமா தான், மாமா நான் சொல்கிறேன் இவர் எங்கள் மாமா தாண்டா, என் பக்கத்து வீடு தாண்டா சொல்கிறேன், நம்ப பண்ணுறாங்க. இவர் எங்கேயோ மாலத்தீவில் இருக்காரா, இவர் எங்கேயோ சென்னையில் இருக்காரா, அது மாதிரி வேறு இடத்துல சொல்லி இவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஊர் பையன் தாண்டா அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களாம். நான் வந்து புதுக்கோட்டை
புதுக்கோட்டைக்காரன் தான், கீரனூர் தான். இவன் என் மாப்பிள்ள உள்ள வா மாப்பிள்ள. ஏய் வாடா, அவன் என் நண்பன், இவன் என் நண்பன் வாடா. இவன் என் நண்பன் கொத்தனாரு பயலுகடா. இவன் நண்பன் கொத்தனாரு, நான் வெல்ட்ரு, அவன் எலக்ட்ரிஷியனு, இவன் பிளம்பரு, எல்லாமே ஒர்க்கர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. எம்எஸ்சியா பிஎஸ்சியாப்பா? பிஎஸ்சி. இவர் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கு. எல்லா நண்பங்களாம் எல்லாமே ஒரு தொழிலுக்கு தான். சரி மாப்பிள்ள நீ போங்க அங்கே போங்க. அதுக்கு தலைவா எல்லா இதுலயுமே இது கொடூரமான பயலுகடா, அப்புறம் வேற என்னென்னமோ சொல்லுவீங்க தலைவா. அதெல்லாம் நம்ம ஊர் பாசையா? அது இந்த சைடு நம்ம ஊர் பாசை. அதெல்லாம் வெளியிலேருந்து வந்தது, இந்த மீடியாலேருந்து எடுத்தது. நம்ம பாண்டா வந்து சொல்லுவாப்புல, பாண்டான்னு ஒரு ஆள் இருக்காப்புல மதுரைக்காரு, கொடூரமா அப்படிம்பாலு, எப்பொன்னும் அப்பொன்னும் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த மாதிரி ஒரு சில இதை எடுத்து பேசுறது தான். அப்போ நம்ம வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு கிரியேட் பண்ணோமா, அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே பல ஆயிரம் வீடியோக்கள், 5000 வீடியோக்கள் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 5000 வீடியோஸில் அந்த ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்க. இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா சினி உலகத்துலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் வந்து எனக்கு பேட்டி எடுக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப நன்றி அண்ணே, கேமராமேன் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அண்ணே உங்களுக்கு நன்றிண்ணே. நன்றிண்ணே. என்ன தெரியல, இந்த மீசெல்லாம் இந்த கெட்டப் எப்போ ஆரம்பத்துலேருந்து வெவ்வேறு மாதிரி இதெல்லாம் க்ளீனாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாடி. இது வந்து கிரியேட் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லிடுறவா சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாடியில் வந்து தாடி வச்சு பார்த்தேன், இந்த இடத்துல மட்டும் தாடி இல்லை அவளுக்கு. அதனால இருக்கிறத மட்டும் அப்படியே கவர் பண்ணி, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறத மட்டும் அப்படியே கவர் பண்ணி இதை ஒரு சிறப்பாக கிரியேட் பண்ணி, விரும்பாண்டி மீசடா, இது கொடூரமாக கொடுவா மீசடா அப்படின்னு சொல்லி இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலும்பு மாதிரி நின்றுட்டு இருக்கு பாரு. நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பண்றீங்க, இந்த சினிமா இந்த மாதிரிலாம் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் வந்துச்சா? சினிமாலாம் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். சினிமாவில் இவனை தூக்கி ஒரு கேரக்டரில் போட்டானு ஒரு டேரக்டருக்கு தெரியும்ல, அவர் அந்த மூலியமாக நம்மளை எடுத்தாங்கன்னா நம்ம போய் பண்ணலாம். டேரக்டர்லாம் ஃபோன் அடிச்சிருக்காங்க, தம்பி உங்களை இந்த காத்து கருப்பு கலை, ஸ்கெட்சு கார்த்தி, உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் தலை, நீங்கள் வந்து பண்ணுங்கள், ஒரு காமெடி ரோல் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் ஒரு சில வாய்ப்புகள் கிடச்சா பண்ணுவோம். நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஆனால் நான் பேசியிருக்காங்க, நிறைய டேரக்டர்லாம் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்களுக்கே நிறைய கதைகளும் ப்ரொடியூசரும் கிடைக்காத மாதிரியும், நிறைய கால் சீட்லாம் கிடைக்காத மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குது. சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை இன்னொருத்தவங்க எடுத்துடுறதாகவும், ஒரு கதைகளை முன்னாடியே எடுத்துடுறதாகவும் நிறைய சினிமாவில் இருக்கவங்களுக்கே நிறைய கவலைகள் இருக்குது. ஒரு படத்தை எடுத்தாலுமே அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ வழிகள்னு தெரியும். அது மாதிரி டேரக்டரோட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். என்கிட்டே ஒரு படத்தெல்லாம் நம்ம தேட்டரில் ஓட்ட முடியுமா, 20 டிக்கெட் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் அந்த ஒரு சினிமா கேரக்டரில் ஏதாவது நமக்கு ஒரு ஃபீல்டில் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் அதை பண்ணுவோம். ஆனால் அவங்களா அதை சூஸ் பண்ணணும். நம்மளா சூஸ் பண்ணோம்னு வச்சுங்க லைஃப் போயிடும். சினிமாவுக்காக தொலைச்சி போய் வாழ்க்கையை தொலைச்சவங்களாம் இருக்காங்க. சினிமாவில் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறாங்கள, போயிட்டு 10 வருஷம் 20 வருஷம் சினிமாவுக்காண்டி நான் வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கேங்கிறாங்கல்ல, அதனால அவங்களோட லைஃபே போயிடும். புரியுது. சினிமாவில் போய்ட்டு எத்தனையோ பேர் லைஃப்பை தொலைச்சிருக்காங்க. நம்ம வந்து வாய்ப்பை தேடி போகக்கூடாது, நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். நான் வந்து வீட்டில் மூத்த பிள்ளை, வீட்டுக்காண்டி உழைக்கணும், வேலை செய்யணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், வீட்டில் அந்த மாதிரி எல்லா வேலைகளும் இருக்குது. இதுக்காண்டி சினிமாவை தேடி சென்னைக்கு போய் வாய்ப்பு தேடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் வாய்ப்பை தேடி போயிருக்கணும், ஆனால் நான் போகாத காரணம் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு. இப்போ காத்து கருப்பு கலையெல்லாம் நம்மளோட ஃபீல்டு டிக்டாக்ல இருந்தாப்புல, அவர் வந்து சினி ஃபீல்டுக்கு போனாப்புல, சென்னையில் போய் இருந்துட்டு ஒரு ஆதித்யா சேனலில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாப்புல. காத்து கருப்பு கலையெல்லாம் நம்ம இது ஸ்கெட்சு கார்த்திகெலாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாப்புல, ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலையும் இருக்கட்டும், ஒரு கிராமிய தெம்மாங்க நிகழ்ச்சியெலாம் நிறையா பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி சினிமாவில் போகணும் அப்படின்ற வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கல, அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. எனக்கு வந்து வீட்டு வேலைகள், குடும்பங்கள், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன். அந்த ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த டைத்தில் 22 மேரேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை, அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்காக வீடு கட்டணும். இந்த மாதிரி வீடு கட்டிட்டு ஃப்ரீ ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்துருவேன். இங்கே வந்து இருந்துட்டு சென்னைக்கெல்லாம் போய் ஏதாவது உங்கள் சேனல்ஸில் ஏதாவது வேலை கேட்டு இங்கரிங் பண்ணலாமா, இல்லை ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு துபாய்க்கே போயிடலாம், மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இங்கே இருந்து ஏதாவது நல்ல சீட்டாக எடுத்து சொல்லு கழுத அப்படின்னு சொல்லி ஒரு சீட் எடுத்து பார்க்க வேண்டியதே. ஆரம்பத்தில் எவ்வளோ தலைவா ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கினது எவ்வளோ? வெல்டருக்கு ஆரம்பத்தில் நம்ம அப்ரண்டிஸ்க்காக போனது வந்து 5000. 2012 முடிச்சுட்டு 12 to 13 நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்குது, ரிபோ இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு. 5000 மாதத்துக்கு? மாதம் 5000 ரூபா. அது ஸ்டார்டிங் தானே 2012. அந்த 5000 ரூபாயா 6000 ரூபாயா அப்படின்னு பார்த்த காலம் அது 12 தானே. அப்போ 5000 ரூபான்றது அப்ரண்டிஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போனது தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் 28,000 30,000 பேசிக். நம்ம லோக்கல்ல சென்னையிலலாம் ஒரு 35,000 40,000க்கு இப்போ வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பர். அங்கே இப்போ மால்டீவ்ஸில் எனக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு 45 ரூபாயா
45,000 வரும். ஓகே. நம்ம $500 இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம் தல. சூப்பர். இப்போ அடுத்து என்ன தெளிவா அடுத்த கட்டம் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க? வீடு கட்டி செட் ஆகணும். வீடு கட்டி செட் ஆகணும். அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் இறைவன் கையில் இருக்கு. அது மாதிரி நடக்கும்ல. ஒரு மாற்றம் ஒன்று தான் மாறாது, ஒன்று ஒன்றா மாறும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும்னு நம்பிக்கை இருக்குது. மாறும் வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையை அப்படியே ரசித்து போகணும் தல. இருக்கிற மாதிரியே ரசித்து போகணும். இப்போ இப்படி இருக்குல்ல, இப்போ நம்ம இருக்கோம், இதே மாதிரியே ரசித்து அப்படியே போகிறது தான் நம்ம லைஃப். இப்போ உங்களை நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை இந்த சினிமாலேருந்து ஏதாவது நடிகர்கள், இவங்கெல்லாம் யாராவது பாராட்டியிருக்காங்களா உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி? யாராவது செலிபிரிட்டிஸோ இல்லை யூடியூப் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது? இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணதும் இல்லை. எல்லாமே நம்ம பொதுமக்கள் தான் மெசேஜ் நிறையா பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீடியோலாம் டிப்ரெஷன் குறையுது, நிறையா பேரோட லைஃப் ஃபெயிலியர்லாம் இருப்பாங்கள்ல, ஒரு 5 வருஷம் இருக்குது பேசிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும்போது உங்களோட வீடியோ பார்க்கும் உடனே சிரிப்பு வந்துடுது. அப்படி நிறையா கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே, அந்த 10 கிரியேட்டர்ஸில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 50-100 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பார்த்தா 100 பேர் இருக்காங்களா, அதில் 99வது ஆளா 100வது ஆளா நான் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த 100ல் ஒரு ஆளாக இருக்கேன்ல, அது போதும். கண்டிப்பாக தலைவா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக உங்களை பற்றி இப்போ நீங்கள் பண்ணி வச்ச விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அம்மா அப்பாவை நம்ம விட்டுறக்கூடாது என்றைக்குமே. நம்மளோட ஒய்ஃபு, நம்மளோட குழந்தைங்களை எப்படி நம்ம லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கிறோமோ, நம்மளோட கடைசி வரைக்கும் நம்ம ஒய்ஃபு கூடவே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒய்ஃபு தான் கடைசி வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கோட ஸ்டார்டிங் யார், நம்மளோட முதல் யார், நம்மளை உருவாக்குனது யார்? அம்மா அப்பா தான். அந்த அம்மா அப்பாவை நம்ம விட்டோன்னு வச்சிங்களே, நம்ம கல்யாணம் பண்ண தகுதி இல்லை, நம்ம குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை, அடுத்த சந்ததிகளை நம்ம வளர்க்கறதுக்கு தகுதி இல்லாத ஆளாக போயிடும். நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னா அதுக்கான முதல் காரணம் நான் பிறந்தது. நான் பிறந்தது காரணம் எங்கள் அம்மா அப்பாவை தான் பார்த்துக்கணும். அவங்களுக்காக எல்லாமே செய்யணும். அம்மா அப்பாவை விட்டுறக்கூடாது. அம்மா அப்பாவை கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறது. நம்ம ஒரு திண்ணையில் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் நாயை கட்டி வளர்ப்போம், அதை சொல்லக்கூடாது. நாய்க்கு சோறு போடுற, யாரோ பெற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சோறு போடுற, நீ புள்ள பெற்று சோறு போடுற, உன்னையை பெற்று வளர்த்த ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு நீ சோறு போடலை, என்ன குறைஞ்சி போயிடுவேன்? அவங்களுக்கு செய்யணும். நான் ஆடு மாடை பார்த்துக்கிட்டு நான் வேலைக்கு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஆடு மாடு அம்மா அப்பா 4 மாடு இருக்குது, 4 மாட்டிலையும் பால் கறந்து கழனி தண்ணியெல்லாம் தூக்காந்து ஊற்றி ஆடு மாடை பார்த்து பால் கறந்து கொடுத்தா அப்பாவோட பால் காசெல்லாம் வீட்டுக்கு வருமானமாக அப்பா எடுத்துக்குவார். நான் கல்யாணம் பண்ணதுலேயே நீ காசாக கொடுக்க வேணாம். நீ உன்னோட கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளையை நீ பார்த்துக்கிற, அம்மா அப்பாவுக்கு நீ பணத்தை தான் கொடுத்து உதவி செய்யணும்னு. உடல் ரீதியாக சந்தோஷத்தை கொடு, மன ரீதியாக சந்தோஷத்தை கொடு, என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளு, அவங்களுக்கான வருமானத்தை கொடு, அவங்களுக்கான வருமானத்தை ஈட்டி கொடு. பால் கறந்து ஊற்றி கடையில் கொடுத்தேன்னா மாதம் அது 8,000 10,000 வரும். அந்த 10,000 வச்சு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. வீட்டில் 4 மாடு வச்சு அவங்களும் மேய்ப்பாங்க, நீனும் கொஞ்சம் கழனி தண்ணி கூட ஊற்று, மாடுங்களை வளங்க, ஆடு மாடுங்களை வளங்க, இயற்கையோடு இருங்க, அம்மா அப்பாவை விட்டுறாமல் பார்த்துக்கங்க. இதுதான் நம்மளோட இது. அப்பா வந்து 1947 பிறந்தவர். அவரோட வாழ்க்கை வரலாறுகள்லாம் கடந்து வந்த பாதைகள், நிறைய வழிகள், உழுது விவசாயி தான். விவசாயியோட வெள்ளை வெட்டி சட்டையோட விவசாயம் பண்ணுவார். ட்ரௌசரோட விவசாயம் பண்ணிவிட்டு வேர்வையோட கோமணத்தோடு இருப்பாங்க சொல்லுவாங்க விவசாயம். அந்த வயலை விட்டு ஏறிட்டாருன்னா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான். அப்படியே மடன்னு பயங்கரமாக இருப்பாப்புல. 20-30 கல்யாணம் பண்ணி வச்சுருக்காப்புல அப்பா. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்பாப்புல. அப்பாவால் பணம் கொடுக்க முடியாது, ஆனால் உடல் ரீதியான உழைப்பை கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் போய் நிற்பாப்புல. அதே மாதிரி தான் நானும் என் சொந்த பந்தத்துக்கெலாம் சாக்லேட் கொடுக்குறனோ, செண்டு கொடுக்குறனோ, ஒரு தைலம் கொடுக்குறனோ, அதெல்லாம் இல்லை. உடல் ரீதியான நான் வந்து நிற்பேன். எந்த விஷயத்தான் முன்னாடி வந்து நான் நிற்பேன். அங்கே வந்து நான் சாப்பாடு பரிமாறதா இருக்கட்டும், தண்ணி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான உடல் ரீதியான உழைப்பை கொடுங்க. யாருமே சொந்தக்காரங்களுக்கு பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவனை தட்டி விடாமல் கீழே விழுந்து கிடந்தா அப்படி தூக்கி விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட லைஃப். அப்பா நிறையா எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காரு. ஏதோ கொஞ்சம் நல்லா தெரிகிறேன், ஆனால் எனக்குள்ளேயும் அந்த ஒரு கெட்டவங்க இந்த மாதிரி அடிதடி சண்டை, அம்மா அப்பாட்ட சண்டை போகிறதா இருக்கட்டும், அம்மா அப்பாட்ட போய் கேட்போம், இது எனக்கே இதை வச்சியா, தம்பிக்கு இதை செய்கிற அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஒய்ஃபிட்டையும் சண்டைகள் இருக்கும், நிறையா இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு சண்டை சச்சரவுகள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டையுமே எலக்ட்ரிக் ஷார்ட் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைட்டை எரிய வைக்கிறத நம்ம வேலை. ப்ளஸ்ஸும் வேணும் மைனஸும் வேணும். ப்ளஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா எரியாது, மைனஸ் மட்டுமே இருந்தாலும் எரியாது. ரெண்டையுமே கரெக்டாக கொடுத்து எரிய வைக்கணும். அதிகமாக கொடுத்தாலும் பீஸ் போயிடும். பார்த்துக்கோங்க, அன்பு அதிகமாக கொடுங்க. ஏன்னா என்றைக்குமே இந்த ஒரு பஸ்ஸில் வரும்போதெல்லாம் ஒரு டைலாக்கெல்லாம் வரும், என்றைக்குமே கொடுத்த கைகள் தான் கையேந்தி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக சில்லறையை கொடுத்துட்டோம்னா அவங்கள்ட்ட காசு எப்போ தருவாங்க ஏந்திருப்போம். அதேமாதிரி அன்பு அதிகமாக கொடுத்துட்டோம்னா, அன்பை கொடுத்துட்டுமே இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுகுவோம். சொந்தக்காரங்க பிள்ளைங்கள்லாம் அப்பான்னு பேசின பிள்ளைங்கள்லாம் ஒரு சில இடத்துல கோபமாக பேசும்போது அழுதுட்டேன். நம்ம வந்து பாசத்துக்கு தான் அடிமையாக போவோம். அன்பு சண்டைனா சண்டை, அன்புனா அன்பு, அந்த மாதிரியான கேரக்டர். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. நிறைய விஷயங்கள் பிறந்து நிறைய பேசுகிறேன். இல்லை அழகாக பேசுனீங்க நிறைய விஷயங்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்களா? ஒய்ஃப் இங்கே அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஓகே. இங்கேருந்து வீடு எவ்வளோ தூரம்? வீடு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓகே. நிறைய விஷயங்கள் பிறந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. போர்விகால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார்
கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.